அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு நான் சிறுகீரை கடையல் பண்ண போறேன். கடையில சிறுகீரை கடையல்னு சொல்லுவாங்கல்ல. சிறுகீரை கடையல் பண்ண போறியா? ஆமா. சரி, அது எப்படி பண்றதுன்னு பாத்துருமா? பாத்துறோம். அதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன நன்மைகள் அப்படின்னு மாமா நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் அதோட நன்மைகள் நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். நன்மைகள், அது யார் யார் சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சுருக்கமா சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஸ்கிப் அது என்ன சொல்றது, ஸ்கிப் பண்ண ஓட விடாம பாருங்க. வரமாட்டேங்க டக்குன்னு. சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். மாமா சொல்றேன் நன்மைகள் சொல்ல விடு. சொல்லுங்க. சரியா? இப்போ சிறுகீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கீரையுமே உடம்புக்கு நல்லது தான். நான் இப்போ முக்கியமாக பேர் தான் சிறுகீரை, ஆனால் அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதோட நன்மைகளை ஒவ்வொன்றா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதில் இரும்பு சத்து, கால்சியம், அப்புறம் 90% நீர் சத்து, புரோட்டீன், கொழுப்பு, தாது உப்பு, மாவு சத்து, பாஸ்பரஸ், இது எல்லாமே இருக்குது. அப்புறம் விட்டமின் ஏ, பி, சி எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. பொதுவாக இதை சாப்பிட்டிங்கன்னா இந்த பசி இல்லாமல் இருப்பாங்களே, பசி சரியாக பசிக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு பசியை தூண்டும். அது மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க குறிப்பாக இதை சாப்பிட்ணும். அந்த சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். சரியா? அப்புறம் இந்த குழந்தை பெற்ற பெண்கள் இருப்பாங்களா, அவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடணும். வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு. ஆமாம். கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும். அப்புறம் இந்த வாய் தொல்லை இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா அவங்க வாய் தொல்லை இருக்காது. அப்புறம் மலச்சிக்கல் நிறைய பேர்த்துக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் இருக்குது. இதை சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கல் சரியாக போயிடும். வாதனை உள்ளவங்க இதில் இஞ்சி, சீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த வாதனை சீக்கிரத்தில் சரியாயிருமா. அது மட்டும் இல்லை, காசு நோய் உள்ளவங்களுக்கும் இந்த கீரை ரொம்ப நல்லது. நம்ம கண் குறைபாடு உள்ளவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிரும். கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்லாமல் இந்த கீரையோட கொஞ்சம் மிளகு சேர்த்து அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டை தட்டி போட்டு சூப் மாதிரி வச்சு குடிச்சோம்னு நினச்சிக்கோ. இந்த சர்ம அலர்ஜி இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க இதுக்கு சரியாக போயிடும். உடனே 2 நாளைக்குள்ளே சரியாக போயிடும். ஆமாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை குளிர்ச்சியான பொருட்கள் கூட சேர்ந்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னா தயிர் இருக்குல்ல, தயிர் இதையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அது மாதிரி குளிர்ச்சியான பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த கீரை கொஞ்சம் உடம்புக்கு ஹீட்டானது. ஓகே, இந்த கீரை எல்லாரும் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லதான். சிறியவரும் பெரியவரும் சாப்பிடலாம். ஆனால் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பத்தியம் இருப்பாங்க பத்தியா, பத்தியம், அது இந்த மருந்து சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, டெய்லி சாப்பிட்றவங்க, அவங்க சாப்பிடக்கூடாது. அந்த இதோட மருந்தோட எஃபெக்ட் குறைச்சிரும் பத்தி உள்ளவங்க. அதே மாதிரி உடல் சூடு, பித்தம் உள்ளவங்க சாப்பிடவே கூடாது. இது ரொம்ப கொஞ்சம் சூடு இருக்குனால பித்தம், உடல் சூடு உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். சரி, ஓகே, நீ எப்படி கடையல் எப்படி கடையல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிறுகீரையை நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன். புதுசாக நல்லா கழுவி தண்ணி இருத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வெங்காயம், மிளகா, பூண்டு, 1 கட்டை புளி, சீரகம், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவை 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அது? ஆமாம், சின்ன வெங்காயம் தான். எப்பயும் சின்ன வெங்காயம் சேருங்க, உடம்புக்கு நல்லது. அதனால் நான் எப்பயுமே குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் 1 ஸ்பூன் தண்ணி குக்கரில் காய வச்சு ஊற்றிக்கோங்க. குக்கரில் தான் பண்ணணும் இல்லை அப்போ அதுக்கப்புறம் நான் 100 பருப்பு நல்லா கழுவி அதில் போட்டிருக்கேன். பாசி பருப்பு, துவரம்பருப்பும் போடலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன போட்டாச்சு. அப்புறமா நம்ம இந்த தக்காளி, வெங்காயம், புளி எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே உள்ளே நம்ம சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒரு மாதிரி சேர்ப்பாங்க, நான் இதே மாதிரி சேர்க்கேன். இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். சீரகம் எல்லாம் இருக்கும்ல, அதை போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சிறுகீரை நல்லா கழுவி வச்சுக்கோம்லே, அதை நல்லா தண்ணியை புழிஞ்சு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கர்லன்னா கொஞ்சம் நல்லா மையாக நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சட்டி இல்லைன்னா கொஞ்சம் வேக நேரம் இருக்கும். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆமாம், மொத்தமாக போட்டு கிண்டி விடணும். சட்டிலாம் சீக்கிரம் வேகாது. குக்கரில் நல்லா பருப்பு எல்லாம் நல்லா ஒன்று போல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டு மூடி போட்டுக்கோங்க. இது ஆமாம் 3 விசில் போட்டால் போதும். நல்லா மையாயிரும். அந்த பருப்புக்கு தான் தேவைப்படும். ஆமாம். சட்டிலனா ரொம்ப லைட் ஆகும். ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், ரெடி ஆயிடுச்சு.
அப்புறம் நம்ம இந்த ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணலாம், டம்முன்னு வெடிச்சிடும். தெரியாதுண்ணா. ஆமாம், நல்லா ஏர் ரிலீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திறங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக. ஆமாம், பாருங்கள் குக்கரில் வேக பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக எல்லாம் வெந்துருச்சு ஒன்று போல். இதே சட்டி தேவையான அளவு உப்பு. கடைசியில் போடுற உப்பு மறந்துட்டியா? இல்லை, நம்ம கடையும் போது போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு நல்லா மையாக கடைச்சிக்கோங்க. நான் வந்து குக்கர்லேயே கடையிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. நல்லா மையாக கடையணும். குக்கரில் எங்காட்டி சும்மா 2 கடைசல் போட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வடச்சட்டியில் எண்ணெயை காய வச்சு கொஞ்சம் வெந்தயம் ரொம்ப போடாதீங்க, கசப்பாயிரும். அப்புறம் சின்ன வெங்காயம் தாளிக்கு நல்லா போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாகட்டும். அப்புறம் 2 காரமிளகா வத்தல், 2 வத்தல், 2 வத்தல் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா பொன்னிறமாகட்டும். காரமிளகா வத்தலுக்கு தான் காரமிளகான்னு சொல்லிட்டேன். நல்லா பொன்னிறமாகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த அடுப்பில் நல்லா கடைஞ்சி வச்ச கீரை வந்து கமகமகம்னு ஆவி பறக்க இருக்குது. அதை நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம் தாளி. இப்போ பாருங்கள், வீடே கமகமன்னு ஆயிடுச்சு. சிறுகீரை கடைசி ரெடி. வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள். பார்க்கும்போதே இந்த கொண்டு வரேன் பார்க்க. ஓகே நண்பர்களே, இவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இதே மாதிரி பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சில பொருட்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஆமாம், இப்போ நான் வந்து ஆமாம் அதோட நன்மைகள் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அதோட ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. சாப்பிடுங்க. ஆனால் யாராவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சிறு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். சின்ன வயசுலேருந்து கீரை கொடுத்து பழங்க. நல்லா சாப்பாடு நல்லா கொலையா வேக வச்சு இதை கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு சத்து. அவங்க ஸ்நாக்ஸ் வேணும் அது வேணும் வந்து கேட்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து கீரை சாப்பிட்டு பழக்கம் வந்து உடம்புக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகும். எலும்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும். சிறு குழந்தைகளுக்கு வளர்ச்சியை வந்து தூண்டும். சிறு குழந்தை வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். ஆமாம், நிறைய அதில் இருக்குது. சரி, உன்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோ. என்னோட சப்ஸ்கிரைப் வந்து நல்லா பார்க்குறாங்க, அது சந்தோஷமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து நல்ல வீடியோக்கள்லாம் வந்து போட்டு உங்க வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அந்த இடையில உங்களுக்கு நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுலயும் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கான்செப்ட் நான் வந்து சமையல் செய்த மற்ற எடிட்டிங் எல்லாம் மாமா தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமானது தான். எனக்கும் கஷ்டம் தான். எனக்கு என்ன அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் 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 தெரியும், அவ்வளோதான். அப்புறம் என்ன, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரியா? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்களா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து என்னென்ன சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல சேலஞ்ச் பண்ணணுமா அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மற்றவங்க பிரம்மாண்டமா இந்த மாதிரிலாம் இருக்காது. சிம்பிளா சின்ன சின்ன ஐட்டங்கள் தான் பண்ணுவோம். அதோட நன்மைகள் முக்கால்வாசி உடலுக்கு நல்ல இதை மட்டும்தான், சமையல் மட்டும்தான் நம்ம சேனல்ல வந்து ஒளிபரப்போம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல நல்ல டிப்ஸா நான் சொல்றேன். நல்ல நல்ல உபயோகமான உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாக்களும் கொடுங்க. இந்த இது பண்ணி பண்ணுங்க அப்படின்ட்டு எங்களுக்கு நீங்க ஐடியா கொடுக்கலாம். அந்த ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும் கொஞ்சம். சரி, ஓகே. மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் சம்பத். நான் ஆஷா. வணக்கம்.